எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமேசிங்கான ஒரு பிளேஸை பற்றி தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா வால்பாறை தான் பார்க்க போகிறோம். ஸோ வால்பாறை வந்து பார்த்தீங்கன்னா அமேசிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. எந்த நேரத்தில் போகலாம், எவ்வளோ இருந்தால் போகலாம், எங்கே தங்கலாம், என்னென்ன பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ வால்பாறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெரி ஃபேமஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டீ எஸ்டேட் தான். இந்த வால்பாறைக்கு நம்ம எப்படி போகலான்னு பார்த்தீங்கன்னா சென்னை டு வால்பாறைக்கு 596 கிலோமீட்டர் இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பஸ்லையும் போகலாம், ட்ரெயின்லையும் போகலாம், ஃப்ளைட்லையும் போகலாம். எங்கே போனாலும் மெயின் இடம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் தான். ஸோ இந்த வால்பாறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அக்டோபர் டு நவம்பர் மாதம் போகிறது பெஸ்ட்டு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் டு மே மாதம் போகிறது பெஸ்ட்டு. இந்த டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு கண்ணு குளிர்ச்சியாக வந்து இருக்கும். ஸோ அதனால் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகிறது பெஸ்ட்டான ஒரு ஐடியா. இந்த வால்பாறையில் வந்து நீங்கள் வந்து பஸ்ஸில் போகிறீங்கனாக்கா உங்களுக்கு வந்து பொள்ளாச்சி, கோயம்புத்தூர், பழனி, ஸோ இந்த மாதிரி பிளேஸில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து பஸ் வசதி இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வால்பாறைக்கு போனோம்னா 112 கிலோமீட்டர் தான் வந்து உங்களுக்கு ட்ராவலாக இருக்கும். ஸோ இப்போ இந்த வால்பாறையில் வந்து எங்கே தங்கலான்னு பார்த்தீங்கன்னா ஃபேமஸாக நிறைய ஹோட்டல்ஸ் வந்து இப்போ வந்து ரீசெண்டாக வந்து நிறையவே வந்துருச்சு. ஸோ நீங்கள் ஜஸ்ட் வந்து கூகுளில் சர்ச் பண்ணாலே எங்கே ரேட்டிங் வந்து அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வந்து தங்கலாம். ஸோ நம்ம இப்போ வந்து டூரிஸ்ட் பிளேஸை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிளேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அலியார் டேம். அவ்வளோ அமேசிங்காக இருக்கும். ரொம்ப வந்து ஒரு பிக் சைஸ் டேம்னு சொல்லலாம். இங்கேருந்து நம்ம பார்க்க சொல்ல அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த டேம் ஃபுல்லாமே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுறாங்க. ஒரு 120 ஸ்டெப்ஸ் நம்ம வந்து நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ நடந்து போயிட்டு இதோட ஃபுல் வியூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கலாம். அப்படி பார்க்க சொல்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அமேசிங்காக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஏன்னா அந்த அளவு வந்து சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 20 ரூபா தான் ஒரு ஆளுக்கு. ஸோ நீங்கள் தாராளமாக வந்து இந்த இடத்துக்கு நீங்கள் போய் பார்க்கலாம். ஸோ அடுத்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லமுடி வியூ பாயிண்ட். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வால்பாறையிலேருந்து 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. ஈவினிங் 5 o'clock வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. காலையில் 9 மணிக்கு ஓப்பன் பண்ணி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வால்க் பண்ணுறதுக்கு ஒரு சரியான இடம். ஓகேங்களா? வால்க் பண்ணி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் வியூ வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்க்கலாம் நீங்கள். அதே மாதிரி வந்து நீங்கள் காரில் வரீங்கன்னு சொல்கிற பட்சத்தில் இங்கே வந்து பார்க்கிங்க்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஸோ அப் டு வந்து உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா 10 to 15 மினிட்ஸ் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து கார் பார்க்கிங் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நிப்பாடுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த கிட்ட வந்து ஒரு 300 மீட்டர் வந்து நீங்க வந்து நடந்து போகலாம் இந்த இடத்துல. ஸோ அவ்வளோ அமேசிங்கா இருக்கும். பார்க்கறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லுக்ஸ் வந்து பயங்கரமா இருக்கும். ஸோ என்ட்ரி ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து வெறும் 50 ரூபா தான் சார்ஜஸ் பண்றாங்க. லாம்ஸ் வியூ பாயிண்ட் பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கும். ரொம்ப வந்து ஒரு அமேசிங்கா வந்து இந்த இடத்துல இருக்கும். ஜஸ்ட் நீங்க வந்து கார்ல போக சொல்லியோ இல்ல பஸ்ல போக சொல்லியோ இதை இறங்கி இந்த ஸ்பாட் வந்து விசிட் பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த இடம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி வைல்ட் லைஃப் சன்சாரி நேஷனல் பார்க். இது வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 7 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் அந்த ஓப்பனில் இருக்கு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பல விதமான அனிமல்ஸ் வந்து பார்க்கலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பைசன், கரடி, பேர்ட்ஸு, குரங்கு, எலிபேண்ட். ஸோ இந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட அனிமல்ஸை நீங்கள் வந்து இந்த இடத்துல பார்க்க முடியும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சஃபாரி மாதிரியும் அவங்க வந்து கூட்டிட்டு போறாங்க. ஸோ 15 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி அங்கே வந்து டிக்கெட் வாங்குற மாதிரி இருக்கும். இது இல்லாத என்ட்ரி ஃபீஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 50 ரூபாய் இருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 5th பிளேஸ்ல கூழாங்கல் ரிவர் பாயிண்ட். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கூழாங்கல் வந்து இருக்கும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது கூழாங்கல் ரிவர்னு சொல்லிட்டு பேர் வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குட்டீஸ்லாம் இட்டுன்னு போனீங்கன்னா பயங்கரமாக வந்து என்ஜாய்மெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வராது, இருந்தாலும் வந்து ஓரளவு தண்ணி இருக்கும். ஸோ இந்த தண்ணியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாலியாக ஆட்டம் போட்டுட்டு வரலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வால்பாறையிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி வந்து இருக்கு. ஸோ இதுவும் வந்து நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் தான். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா சோலையூர் டேம். ஸோ இந்த டேமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கிருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையை வந்து ரசிக்கலாம். ஸோ அந்த டேம்ல இருந்து வர தண்ணியை வந்து நம்ம வந்து வியூ ஃபுல்லாகவே வந்து நம்ம பார்க்கலாம் இந்த இடத்துல. ஸோ இதுவும் வந்து பார்க்கக்கூடிய இடம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாலாஜி டெம்பிள். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 750 மீட்டருக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்க்கிங் வந்து இருக்கு. ஸோ அதனால வந்து வயசானவங்க அவாய்ட் பண்ணுறது பெட்ரு. ஏன்னா வந்து ஒரு 750 மீட்டர் நம்ம தள்ளி போனால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாமியை வந்து நம்ம பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5 மணி வரைக்கும் மட்டும் தான் இது வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ அதுமாரி வந்து 250 ஸ்டெப்ஸ் வந்து இந்த கோயிலில் வந்து இருக்கு. ஸோ நீங்கள் வந்து எந்த ஒரு என்ட்ரி ஃபீஸும் இல்லாத
நீங்க போயிட்டு வரலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா 8th பிளேஸ்ல அன்னை வேளாங்கண்ணி சர்ச். இந்த சர்ச்சுக்கு நம்ம போக சொல்ல வந்து பாத்தீங்கன்னா அதை சுத்தி இருக்கக்கூடிய இயற்கை சூழ்நிலை வந்து பயங்கரமா இருக்கும். ஸோ ஒரு இயற்கையை ரசிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த சர்ச்சுக்கு வந்து நம்ம வந்து விசிட் பண்ணலாம். ஏன்னா இதை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பிரமாண்டமா இருக்கும். அதுக்காகவே நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த சர்ச்சுக்கு நம்ம போகலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் ஹில்ஸ். ஸோ இந்த ஹில்ஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா காலையில 7 மணில இருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் அலோடு. இந்த டீ எஸ்டேட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ அமேசிங்கா வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ பார்க்கறதுக்கு கண்கொள்ளாத காட்சி மாதிரி இருக்கும். ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பார்க்கக்கூடிய ஒரு இடம் தான். என்ட்ரி ஃபீஸ் எதுவும் கிடையாது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சின்ன கல்லார் ஃபால்ஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 500 to ஒரு 600 மீட்டர்ஸ் தொலைவில் தான் வந்து இது இருக்கு. என்ட்ரி ஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா பெர் பர்சனுக்கு வந்து 50 ரூபா தான். நடக்க முடியும்னு சொல்றவங்க தாராளமா இந்த ஃபால்ஸ்க்கு வந்து போய் பார்க்கலாம். நிரர் டேம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் 4 மணிக்குள்ள வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. காலையில 9 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ ஒரு ஆளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 50 ரூபா சார்ஜஸ் பண்றாங்க ஃபாரஸ்ட் என்ட்ரிக்கு. அது மாதிரி வந்து இது வந்து பாத்தீங்கன்னா வால்பாறையில உச்சியில இருக்கிறதுனால இது வந்து நீர் அணைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது வந்து கட்டினது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்ம காமராஜர் தான் கட்டியிருக்காரு. இதுவும் வந்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இடம் தான். வால்பாறையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா பெஸ்ட் 11 பிளேஸ் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். வால்பாறையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அமைதியான ஒரு இடம். ஸோ இயற்கையை ரசிக்கிறவங்க தாராளமா நீ அந்த இடத்துக்கு போயிட்டு பார்த்துட்டு வரலாம். இது போல இன்னும் தகவல் உங்களுக்கு வேணும்னா மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்க. இது போல பல வீடியோஸ் நான் போடுறேன். மறக்காம வந்து ஷேர் பண்ணுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோ நம்ம சந்திக்கலாம்.